எஸ்ரா என்கிற வேதபாரகன். இவன் ஆரோனின் வம்சத்தின் வழியில் வருகிறதான ஆசாரியன். இவன் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறினவனாகவும் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். இவன் எருசலேம் ஆலயத்தில் நிறைவேற்ற வேண்டிய சகல பணிகளையும் அதை செய்ய தேவையான வெள்ளி, பொன், எண்ணெய், உப்பு, மனிதர்கள், உதவி செய்ய வேண்டியவர்கள், பாதுகாப்புகள் போன்றவைகளை தேசத்திலிருந்தும் ராஜாவின் கஜானாவிலிருந்தும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் ராஜாவினுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்யாதவன் எவனோ அவன் மரணத்திற்கும் தேசத்திற்கு புறம்பாகவும் அபராதத்துக்கும் காவலுக்கும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்படுவான் என்று ராஜாவால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு காரணமாக எஸ்ரா சொல்வது என்னவென்றால், தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்ததினால் தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார் என்று சொன்னான். இன்றும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர்கள் தேவனுடைய வசனத்தின்படி வாழ நம் இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தால் நமக்கு தயவு எல்லா பக்கத்திலிருந்தும் தேவன் நமக்கு கொடுப்பார். வேண்டிய வெள்ளியும் பொன்னும் வரும், எண்ணெயும் உப்பும் வரும், தேவையான பாதுகாப்பு வரும், தேவையான உடன் ஊழியர்கள் வருவார்கள். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாக செய்வோம்.